எல்லாருக்கும் வணக்கங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் நல்ல கருத்து சொல்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா நான் பார்ப்பேன். அப்படி ரீசெண்டாக ரெக்கமெண்டேஷனில் வந்ததில் ஒன்று நல்ல கருத்துன்னு நினச்சா அவங்களே தெரியாமல் ராங்கான எஜுகேட் பண்ணுறாங்களே அப்படின்னு வருத்தமாக இருந்துச்சு. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை வந்து ஒரு பொண்ணு ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் போக போக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வீட்டில் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவங்க வீட்லேயும் ஓகேன்னு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே போனால் அந்த பொண்ணு அவ்வளோ நல்லபடியாக படிச்சுட்டு இருந்த பிள்ளை பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வேலைக்காரியாக மாறுறாங்க. ஃபுல் டைம் வேலை. ஆனால் அந்த கணவர் பார்த்திங்கன்னா குடிகாரர், கம்ப்ளீட் குடிகாரராக இருக்கார். அடிதடி சண்டை இப்படியே போகுது லைஃப். அந்த பொண்ணு குடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதோடு அந்த சீன் கொஞ்ச நாள் கழித்து காட்டுறாங்க. மறுபடியும் அவர் நல்லா வர்றாரு. சண்டை அடிதடி குடி இப்படியே போகுது. அப்போ அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை போய் அடிக்கும்போது கீழே விழுந்து இறந்துடுறாங்க, வயிற்றில் அடிபட்டு. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க, அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து தன் கணவர் உடம்பு சரியில்லாமல் போனார் இல்லைங்களா, அப்போ அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் கிட்னி போயிடுச்சு குடிச்சு. அப்போ இவங்களுடைய கிட்னியை கொடுத்து இவங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கு. அப்போ இது இவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அடிபட்டு இவங்க இறந்துடுறாங்க மறுபடியும் சண்டையில். இதில் என்ன மாதிரி எஜுகேட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கணவர் வந்து குடிக்கிறார் அப்படின்னா இவங்க கிட்னியில் சட்னியை கூட தரக்கூடாதுங்க. கண்டிப்பாக சோறு கூட போடக்கூடாது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி குடிகார புருஷன் அப்படியே சகிச்சுட்டு வாழுங்க, உங்கள் கிட்னியை கொடுத்து காப்பாற்றுங்க, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து ராங்காக எஜுகேட் பண்ணாதீங்க. எப்படி போல்டாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க. அதனால் நல்ல கருத்துக்கள் சொல்லி இந்த தியாகம் இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு செட் ஆகாது. எப்படி திருத்தணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரி முட்டாள்தனமாக தயவுசெய்து எஜுகேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதை பார்க்குறவங்க வந்து கண்மூடித்தனமாக இதெல்லாம் நம்பாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.